கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேலின் யூதேயா பாலைவனத்தில் உள்ள என்கேதி எனப்படுகிற பாலைவன சோலையின் பிரமிக்கத்தக்க சிறப்புகளை பற்றியும் தாவீது ராஜாவுக்கும் என்கேதியின் பாலைவன சோலைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். சவுலின் கைக்கு தப்புவதற்காக தாவீது ஓடி ஒளிந்த இந்த என்கேதி எனப்படுகிற பாலைவன சோலை யூதேயா பாலைவனத்தில் இருக்கிறது. இது எருசலேமிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் சவக்கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த என்கேதி என்பது யூதேயா பாலைவனத்தில் அமைந்துள்ள பல நீரூற்றுகள் உள்ள பசுமையான மிக அழகிய பகுதியாகும். இங்கே திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோட்டங்களும் உயர்தர பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன. ஏராளமான குகைகள் நிறைந்த பகுதியாகும். இந்த என்கேதி என்கிற இடமானது உலகத்தில் உள்ள 10 அழகிய இடங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. யூதேயா பாலைவனத்தில் வேறெங்குமே தண்ணீர் எதுவும் கிடைக்காது. இந்த நாட்களில் இஸ்ரேல் செயற்கை முறையில் கலிலேய கடல்ல இருந்து அந்த தண்ணீரை பாலைவனத்துக்கு அனுப்பி நிறையா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நேச்சுரலாக அந்த யூதேய பாலைவனத்தில் என்கேதி அப்படிங்கிற அந்த பாலைவன சோலையை தவிர வேறு எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஆனால் இந்த என்கேதி மட்டும்தான் இயற்கையான பாலைவன சோலையாகும். இந்த என்கேதி சோலையானது 14 கிலோமீட்டர் அளவிற்கு பரப்பளவு உள்ள பெரிய சோலையாகும். மேய்ப்பர்கள் பழங்காலத்திலிருந்தே இங்கே ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ச்சல் நிலமாக இது உள்ளது. இப்போதும் கூட இஸ்ரேலில் இந்த என்கேதி பகுதியில் லட்சக்கணக்கான பால் மாடுகள் ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன. என்கேதியில் மிக அழகான 2 அருவிகள் ஃபால்ஸ் உள்ளன. ஒரு அருவிக்கு தாவீதின் அருவி என்றும் இன்னொரு அருவிக்கு சூலைமித்தியாலின் அருவி என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். உன்னத பாட்டில் சூலைமித்தியால் தன் நேசரை தேடி அலைஞ்சது இந்த என்கேதி பகுதி தான். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு பதிவில் அதை குறித்து பார்ப்போம். இந்த பகுதியில் தாவீதுடைய சாப்டரை குறித்து பார்ப்போம். இந்த என்கேதியின் தண்ணீர் மிக மிக சுவையானது. பாட்டில்களில் அந்த தண்ணீரை விற்பனை செய்கிறார்கள். தற்போது என்கேதி சோலையானது இஸ்ரேலின் மிக முக்கியமான சுற்றுலா பகுதியாகவும் இருக்கிறது. யூதேயா பாலைவனத்தின் குறுக்காக முழுவதும் கடந்து சென்றால் பாலைவனத்தின் இறுதியில் இந்த என்கேதி சோலை இருக்கிறது. இங்கே பல நறுமணம் வீசும் பூஞ்செடிகள் இருக்கின்றன. என்கேதி என்றால் எபிரேய மொழியில் ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று அர்த்தமாகும். அதாவது மேய்ப்பர்கள் தங்கள் ஆட்டு மந்தைகளை இங்குள்ள புல்வெளியில் மேய்த்துவிட்டு அவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக என்கேதியில் இருக்கிற நீரூற்றுகளுக்குத்தான் அந்த ஆடுகளை அழைத்து வருவார்கள். மேய்ப்பர்களின் ஆடுகள் என்கேதியில் உள்ள அருவிகள் உள்ள அந்த பகுதியில்தான் தண்ணீர் குடிக்கும். ஏராளமான காட்டு மிருகங்களும் மான்களும் மலையாடுகளும் குழி முயல்களும் இன்னும் பல வகையான காட்டு உயிரினங்கள் அங்கே உள்ளன. ஏராளமான குகைகளும் கெபிகளும் நிறைந்த பகுதி இந்த என்கேதி. சவக்கடலின் மேற்கு பகுதியில் மசாடா கோட்டைக்கும் கும்ரான் குகைகளுக்கும் இடையில்தான் இந்த என்கேதி எனப்படுகிற பாலைவன சோலை அமைந்திருக்கிறது. யூதேயா பாலைவனம் முழுவதும் மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் சுண்ணாம்பு பாறைகளும் நிறைந்த பாலைவனமாகும். ஆனால் மிகவும் வறண்ட அதிக வெப்பமான பாலைவனம். பாலைவனத்தின் எந்த இடத்திலும் தண்ணீரே கிடையாது. இந்த என்கேதி மட்டும்தான் தண்ணீர் நிறைந்த சோலையாகும். என்கேதியில் உள்ள கெபியில்தான் சவுலிடமிருந்து தப்பிப்பதற்காக தாவீது மறைந்திருந்தான். என்கேதியின் குகைகளில் இருந்துதான் 22ஆம் 23ஆம் சங்கீதங்களை தாவீது எழுதினார். யூதேயா பாலைவனம் பூமியின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த பாலைவனத்தில் அடிக்கடி திடீரென பெரிய சூறாவளி காற்றுகள் அதாவது புழுதி புயல்கள் ஏற்படும். அப்போது முழுவதும் பாலைவனத்தின் மணல் அள்ளி வீசப்படுவதால் பகல் நேரத்தில் கூட சூரியனே தெரியாத அளவிற்கு இருளாகி விடுமாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று
அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். இதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாகோன் என்கிற இடம்தான் யூதேயா பாலைவனத்தின் நுழைவு பகுதியாகும். இந்த மாகோன் பகுதி வழியாகத்தான் யூதேயா பாலைவனத்திற்குள் நுழைய முடியும். தாவீது சவுலுக்கு பயந்து தப்பிப்பதற்காக மாகோன் பகுதி வழியாக யூதேயா பாலைவனத்திற்குள் ஓடினார். ஆனால் அந்த மாகோன் வனாந்தரத்திலும் தாவீதை பின்தொடர்ந்து சவுல் வந்தான். தாவீது அந்த மாகோனிலிருந்து வழி தெரியாத பாலைவனத்தில் அதிக வெப்பமான தண்ணீரே இல்லாத யூதேயா பாலைவனத்தில் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தார். அந்த பாலைவனத்தில் எந்த இடத்திலுமே தண்ணீரே கிடையாது. பாலைவனம் முழுவதையும் கடந்து சென்றால்தான் கடைசி பகுதியில் என்கேதி என்கிற நீரூற்றுகள் நிறைந்த குகைகள் நிறைந்த இடம் இருக்கிறது. பின்னால் சவுல் துரத்தி கொண்டு வருகிறான். தண்ணீரற்ற வறண்டு போன வெப்பமான யூதேயா பாலைவனத்தில் வழி தெரியாமல் தாவீது ஓடிக்கொண்டிருந்தான். இதனால் தான் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று தாவீது புலம்பி அழுதான். இந்த சங்கீதமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரண பாடுகளை முன் அறிவித்த தீர்க்க தரிசன சங்கீதமாகும். ஆனாலும் இந்த சம்பவங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சவுலை பற்றியும் சவுலோடு சேர்ந்து தாவீதை தேடி பிடிக்க வருகிற 3000 போர் வீரர்களையும் பற்றித்தான் தாவீது இப்படி கூறுகிறார். இதற்கு இயேசுவின் சிலுவைப்பாடுகளை பற்றிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று தாவீது கூறுகிறார். யூதேயா பாலைவனம், அதாவது அந்த பாலைவனம் முழுவதும் வறண்ட தண்ணீரற்ற மிக உஷ்ணமானதாகும். அதனால்தான் அந்த பாலைவனத்தில் அலைந்து திரிந்தபோது தாவீது இப்படி குறிப்பிடுகிறார். மேலும் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது ஏன் கூறினார் தெரியுமா? யூதேயா பாலைவனத்தில் அடிக்கடி திடீரென பெரும் புழுதி புயல்கள் ஏற்படும். அப்போது சூரியனே தெரியாது. பகல் நேரத்திலும் கூட முழுவதும் இருளாகிவிடும். யூதேயா பாலைவனம் என்பது மலைகளும் பயங்கரமான பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பாலைவனமாகும். அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த திசை தெரியாமல் ஆபத்தான பள்ளத்தாக்குகளை தாவீது கடந்ததால் தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று தாவீது கூறினார். இவ்வளவு ஆபத்தான பயங்கரமான யூதேயா பாலைவனத்தை ஊடுருவி கடந்து ஓடித்தான் அதன் இறுதியில் உள்ள என்கேதி என்கிற நீரூற்றுகளும் கெபிகளும் குகைகளும் புல்வெளிகளும் திராட்சை தோட்டங்கள் ஒலிவத் தோட்டங்கள் பேரீச்சை மரங்கள் நறுமண பூஞ்செடிகள் நிறைந்த நீரூற்றுகளும் அருவிகளும் நிறைந்த இடத்திற்கு தாவீது சென்றடைந்தார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் என்று எழுதப்பட்டுள்ளது. யூதேயா பாலைவனத்தின் நுழைவு பகுதியாகிய மாகோன் வனாந்தரத்திலிருந்து தப்பியோடி யூதேயா பாலைவனம் முழுவதும் மரண ஆபத்துக்களோடு ஓடி கடந்து என்கேதி என்கிற பாலைவன சோலையின் கெபிகளிலும் குகைகளிலும் தாவீது ஒளித்திருந்தான். இதனால்தான் 23ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று தாவீது எழுதியிருக்கிறார். என்கேதி என்பது மேய்ப்பர்களின் கூடாரங்கள் நிறைந்த ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம், மிகப்பெரிய பசுமையான புல்வெளி பகுதி. மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகள் தண்ணீர் குடிப்பதற்கு
என்கேதியில் உள்ள நீரூற்றுகளுக்குத்தான் அவைகளை அழைத்து வருவார்கள். என்கேதியில் 2 பொங்கி வழிகிற அருவிகள் இருக்கின்றன. அவை ஆர்ப்பரிப்பில்லாத அமைதியான அழகான அருவிகள். அவைகளின் தண்ணீர் ஆறாக அங்கே இருக்கிறது, ஓடுகிறது. சத்தமில்லாத மிக அமைதியான நீர்வீழ்ச்சிகள் அந்த அருவிகள். அங்கேதான் மேய்ச்சலின் ஆடுகளுக்கு மேய்ப்பர்கள் தண்ணீர் காட்டுவார்கள். ஆடுகள் பயமில்லாமல் அந்த தண்ணீரை குடிக்கும். எனவேதான் அந்த இடத்திற்கு தன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை நினைத்து கர்த்தரை ஒரு மேய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் ஒப்பிட்டு தாவீது 23ஆம் சங்கீதத்தை என்கேதியின் கெபிகளில் ஒளித்திருக்கும் போது எழுதினார். அதன் பிறகு சவுல் தாவீதை தேடி என்கேதியின் கெபிகளுக்கு அங்கே வந்துவிட்டான். தேவன் சவுலை தாவீதின் கைகளில் ஒப்பு கொடுத்த போதும் கூட தாவீது கர்த்தருக்கு பயந்ததால் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் கொண்டு போட மாட்டேன் என்று சொல்லி என்கேதியில் உள்ள ஒரு கெபியில் சவுல் இருக்கும்போதுதான் தாவீது சவுலின் சால்வையை அறுத்து விட்டான். இதை குறித்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் போனான். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் இந்த என்கேதி என்கிற பாலைவன சோலையில் பரிசுத்த வேதாகமத்தின் இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அவைகளை குறித்து வேறு பதிவில் பார்ப்போம். ஆமென்.